சப்பாத்திக்கு சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறேன். குருமா செய்ய நேரம் இல்லாதபோது இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பூண்டு தயிர் வச்சு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். கேஸில் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க பூண்டு மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் பூண்டு எல்லாம் வெந்து சாஃப்டாகி வரும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை, பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் சப்பாத்தியோடு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.